ஆக்சுவலி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி அவர் வீட்டுக்கிட்டயோ எங்கேயோ என்ன பண்ணிருக்காருன்னா, ஒரு சாக்கடை, ஒரு டிச்சில் இருக்க ஒரு நாயை ரெக்கவர் பண்ணியிருக்காரு, குட்டி நாய். ஸோ அந்த குட்டி நாய்க்கு ரேபிஸ் இருந்திருக்கு. அதை ரெக்கவர் பண்ணும்போது என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, அவர் அதை கடிச்சிட்டு அவருக்கு வந்து அது பெருசா அவேர்னஸ் இல்லை, அதை பத்தி தெரியல, அதனால அதை அப்படியே விட்டுட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 2 மாசம் கழிச்சு இந்த சிம்டம்ஸ்லாம் வேரி ஆகும், யாருக்கு வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கும். யூஸ்வலா இந்த சிம்டம்ஸை பத்தியும் நான் நிறைய விஷயங்கள் சொல்றேன். ஸோ அது வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 2 மாசம் ஆயிருக்கு. 2 மாசம் கழிச்சு ஜூன் 26 அவர் வந்து வியர்டா ஒரு உடம்புல நிறைய சேஞ்சஸ் ஃபீல் பண்றாரு. ஃபர்ஸ்ட் ஃபீவர், கண்டிப்பா இருமல், அதை தவிர்த்து அவரால் எதுவுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா, டிங்லிங் சென்சேஷன் சொல்லக்கூடிய இந்த ஒரு மாதிரி கையெல்லாம் வந்து மறுத்து போகும், அந்த மாதிரி சென்சேஷன் இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரொம்ப அது அதிகமாகவே நியர்பை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருக்காங்க. ஸோ உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போன உடனே அவங்க ட்ரீட் பண்ண முடியல, அது என்னன்னே ப்ரெடிக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னுமே சிம்டம்ஸ் இன்னும் ஒரு 2-3 நாள்ல சிம்டம்ஸ் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. லைக் ஹைட்ரோஃபோபியா அப்படின்ற ஒரு சிம்டம்ஸ். அது வந்து யூஸ்வலாகவே ரேபிஸ், அதாவது நாய்க்கடியில் சப்போஸ் ரேபிஸ் அஃபெக்ட் ஆன நாய் கடிச்சுது அப்படின்னா அந்த ஒரு சிம்டம் ரொம்ப ரொம்ப காமனுங்க. வீடியோ கூட என்னால் போஸ்ட் பண்ண முடியல. அந்த வீடியோ இந்த விஷயத்த நான் வந்து படிச்சு தெரிஞ்சுக்கும் போது பார்த்த வீடியோக்கள் கொடூரமா இருந்தது. நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். ஆனா அந்த மாதிரி ஒருத்தங்க பயந்து அப்படியே கை கால்லாம் நடுங்குது, அந்த தண்ணி எடுத்து வாய்க்கு கூட ஊற்ற முடியல, அப்படியே நடுங்குது. அந்த ஹைட்ரோஃபோபியான்றது ஃபியர் ஆஃப் வாட்டர், அது ஃபர்ஸ்ட். அடுத்தது வந்து anxiety, ரொம்ப பதட்டமாவாங்க, சைக்கலாஜிக்கலா பாதிக்கப்படுவாங்க, எதை பார்த்தாலும் பயம். ஸோ இந்த மாதிரி தான் இவருக்கும் வந்து அந்த 26 அப்புறம் ஒரு 2-3 நாள்ல ரொம்ப சிவியரா பாதிக்கப்பட்டிருக்காரு. ஸோ அங்க வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பெருசா நம்ம இங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பெருசா ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியலன்ட்டாங்களாம். ஓகேவா, என்ன கண்டிஷன். ஸோ அந்த அளவுக்கு இருக்குங்க. நம்ம வந்து என்னதான் டெக்னாலஜி வைஸ் போனாலும் பேசிக்கான நிறைய விஷயம் லைக் ஹெல்த், இது சம்பந்தப்பட்ட விஷயம்லாம் நம்ம மிஸ் பண்றோம் பார்த்தீங்களா. ஒருத்தருக்கு நாய்க்கடி கடிச்சிருக்குன்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் வார்டு இருக்கணும் அங்க, அதுதான் விஷயம். ரேபிஸ் அப்படின்னா அதை வந்து ட்ரீட் பண்றதுக்கு செப்பரேட்டா ரூம், வார்டு எல்லாமே இருக்கு. ஏன்னா அவ்வளோ ஒரு கொடூரமான டிசீஸ். ஸோ அவர் அங்க இருந்து அப்படியே என்ன பண்றாரு, நொய்டால ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க. அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் கையை விரிச்சிட்டாங்க. ஏன்னா இது வந்து ஒரு அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் சிம்டம்ஸ். இதை பத்தியும் நான் டீட்டெயில்டா வீடியோ முடியத்துக்குள்ள சொல்றேன். ஸோ இந்த அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் லீட் டு டெத். அவ்வளவுதான், அவங்கள காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்ல, ரிசர்ச்சே சொல்லுது. ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல போகும்போது ஃபைனலா இவங்களோட ஹோப் எங்க போயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, லைக் ஃபெய்த் ஹீலர், இந்த ப்ரேயர் பண்ணி இல்லைனா வந்து சில ரிச்சுவல்ஸ் பண்ணி, லைக் சில சாங்கியங்கள் பண்ணி எப்படியாவது காப்பாற்றலாம்னு நினைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. பட் போற வழியிலேயே உயிர் போயிட்டு இருக்கு பிரஜேஷ் சோலாங்கி அவர்களோட உயிர்.